50 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி வரைக்கும் ஒரு கிட்னி மாற்றுவதற்கான தொகையை வசதி படைத்தவர்கள்ட்ட வாங்கிட்டு திரு மா சுப்பிரமணியன் அவர்களே அதை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு திருட்டை முறைகேடு என்று சொல்லணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. என்னை வேண்டுமென்றே கைது செய்கிறாங்க. நான் கேட்குறேன், எதற்காக கைது செய்கிறீர்கள் அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு மேலேருந்து தகவல் வந்துச்சு. உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவுள்ளவரா, இஸ்லாமிய சமூகத்தை பற்றி நலன் காக்கக்கூடியவரா என்ற கேள்வியை நான் தார்மீக ரீதியாக எழுப்ப விரும்புகிறேன். முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால் 1000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பாரதத்தின் எல்லா நீதிமன்றங்களிலும் இருந்துச்சு. ஆனா இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படலை. ஏன்? திருக்குரானில் முத்தலாக் என்பது தடை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முத்தலாக் தடை சட்டத்தை பிரதமர் கொண்டு வந்ததை ஐயா ஸ்டாலின் நாங்க அதை எதிர்த்தோம். உண்மையிலேயே பாஜகவுல இஸ்லாமியர்களுக்கான பங்கு, உங்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மோசமான இஸ்லாமிய துரோகி என்று சொல்லக்கூடிய ஜவாஹிருல்லா இன்றைக்கு தன்னுடைய கட்சியை இழந்திருக்கிறார் என்றால், அப்ப நீங்க என்ன சொல்லி கட்சி ஆரம்பிச்சீங்களோ அதற்கு நேர்மாற்றமாக நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். போற போக்குல ஒருத்தங்களை பயங்கரவாதின்னு ஒரு முத்திரை குத்த முடியாதுல்ல. ஒரு ஆளும் கட்சி கூட்டணியில இருக்காங்க. நான் போற போக்குல சொல்ல, ஊடகத்துல பேசுறேன். தவறா இருந்தா அவங்க வழக்கு போட மாட்டாங்களா? நான் ஆதாரத்தோடு சொல்றேன். கடந்த காலத்தில் சிமி என்கிற பயங்கரவாத தடை செய்யப்பட்ட அமைப்பில் திரு ஜவாஹிருல்லா இருந்தார். ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு இஸ்லாமியரை பார்த்து நீ சொல்லுன்னு சொல்லி ஒரு கடும்போக்கோடு சில நபர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்துத்துவாவிற்கு எதிரானவர்கள், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிரானவர்கள். இன்னிலிருந்து உங்களோட சேமிப்பு உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையா இல்லையா? இத்தனால எங்க சேமிப்பெல்லாம் நீங்க சுரண்டிக்கிட்டு இருந்தீங்களா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாப்கின் இருக்குல்ல, அதுக்கு அவர்கள் 13% வரி போட்டாங்க. ஜாம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜக தேசிய செயலாளர் மற்றும் சிறுபான்மையினர் அணி திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சமீபத்தில் திமுக மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று எழுந்தது. அது கிட்னி திருட்டு சம்பந்தமாக. அது கிட்னி திருட்டுன்னு சொல்ல முடியாது, நாங்கள் அவங்ககிட்ட தெரியாமல் எடுக்கலை, அவங்களாம் விருப்பப்பட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த புகார்கள் ரொம்ப பெரிய விஸ்வரூபமாக எடுத்திருந்தாலும் இப்போ அதை அப்படியே அமைங்கி ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. உங்கள் நிலைப்பாடு என்ன, உங்கள் கருத்து என்ன? திமுக ஆட்சியில் செம்மண் திருட்டு, திமுக ஆட்சியில் மணல் திருட்டு, திமுக ஆட்சியில் தாது பொருட்கள் திருட்டு, திமுக ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு திருட்டு, இப்படி விதவிதமாக திருடக்கூடிய இந்த ஆட்சியில் மக்களுடைய உறுப்புகளையும் திருடக்கூடிய மிக மோசமானவர்களாக திமுக காரர்களே மாறிப்போனது தான் ஒரு பெரிய சோகமளிக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு தெரியும், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் ஏழைகள், நெசவாளர்கள், அன்றாட கூலி தொழிலாளிகள் இவங்கெல்லாம் சரியான வருமானம் இல்லாத பொழுது வட்டிக்கு வாங்கி அங்கே கந்து வட்டி, மீட்டர் வட்டின்லாம் வச்சுருப்பாங்க. அதை தர முடியாமல் அடிமை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்காக அவர்களை அணுகி 3 லட்சம் தரும், 5 லட்சம் தரும் ஒரு சொற்ப தொகைக்காக 50 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி வரைக்கும் ஒரு கிட்னி மாற்றுவதற்கான தொகையை வசதி படைத்தவர்கள்ட்ட வாங்கிட்டு இவங்களுக்கு 3-5 லட்சமோ கொடுத்துட்டு அதை இவர்களுக்கு தெரியாமல் ஆசை வார்த்தை கூட்டி ஒன்று பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த கிட்னி திருட்டு நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. இதை செஞ்சது யாருன்னா திமுக நபர் தான், திராவிடமணி அப்படின்னு அவருடைய பேர். அவர் கைது செய்யப்பட்டிருக்கு. அது இல்லாமல் திமுக சார்ந்த 2 மருத்துவமனைகள் சீல் வைக்கப்பட்டிருக்கு. அங்கே தான் அதிகபட்சமாக கிட்னியினுடைய டிரான்ஸ்பிளேஷன் நடந்துச்சு. இவ்வளவு கொடூரங்கள் நடந்து அதை ஊடகங்கள் 1 நாள் 2 நாள் பேசிட்டு பிறகு அதை அப்படியே மறந்து இருக்கிற சூழல்ல எங்களை போன்ற அரசியல் தலைவர்கள் மக்களிடத்துல சேவையாற்ற வேண்டும் என்று களத்திற்கு வந்த நாங்கள் கண்ணுக்கு தெரிந்து இப்படி கொடூர செயலை திமுக ஆட்சியில் நடக்கப்படுகிறது. அதில் பெரியசா யாருமே கைது செய்யப்படலை. அதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார், எத்தனை மருத்துவமனைகள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், எதுவுமே இல்லாமல் மருத்துவ அமைச்சராக இருக்கிற திரு மா சுப்பிரமணியன் அவர்களே அதை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு திருட்டை முறைகேடு என்று சொல்லணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான ஆட்சியில் இது நடப்பதற்கு காரணம், ஏழைபாளை மக்களை ஆசை வார்த்தை கூறி அந்த கிட்னியை பறிப்பதற்கு காரணம்
மக்களிடத்துல கிட்னி தானம் பற்றி விழிப்புணர்வு இல்லை. நிறைய பேர் அரசு மருத்துவமனைகளில் கிட்னி தானத்திற்கு எழுதி கொடுத்து அவர்களுக்கு கிட்னி தானம் செய்யப்பட முடியாமல் டயாலிசிஸில் ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து நிறைய பேர் இறக்குறாங்க. சராசரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விபத்தில் எவ்வளவு இறந்து கொண்டு இருக்கிறார்களோ அதை விட அதிகமாக கிட்னி ஃபெயிலியரில் நிறைய சாதாரண மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பணக்கார மட்டும் பணம் இருந்துச்சுன்னா கிட்னியை வந்து மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். இதுதான் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இன்றைக்கு இருக்கிற சூழல். இதை மாற்றி காட்டணும் அப்படின்னா மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு வரணும். கிட்னி தானம் அல்லது குறைந்தபட்சம் உடல் தானம், இதெல்லாம் இறந்த பிறகு மண்ணோடு மண்ணாக நம்ம உடல் மக்கி போகுது. அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ நாம் ஒரு உடலை தானம் செய்வதன் மூலமாக நம்முடைய கண்கள், நம்முடைய கிட்னி, நம்முடைய இதயம், இது எல்லாமே பிறருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி ஒரு மூளைச்சாவு அடைந்தால் இதயம் பயனுள்ளதாக இருக்குது. நாம் இறந்து போனாலும் கண்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் உயிரோடு இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரம் கிட்னி உயிரோடு இருக்கும்லாம் இன்றைக்கி மருத்துவ அறிக்கைகள் சொல்லுகிறது. இப்போ இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நாம் செய்து நாம் பேசுவது பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. இப்போ இது விழிப்புணர்வாக கொண்டு போவோம். அதுக்கு அரசு மருத்துவரை அணுகுவோம். அவங்கள்ட்ட இந்த சம்பந்தமான ஃபார்ம் என்ன ஃபில் பண்ணணும், எப்படி உடல் தானம் கொடுக்கணும், இதுதான் விஷயம். இதற்காக அரசு பொது மருத்துவமனைக்கு போனேன். ஆனால் வழக்கம் போல் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திமுக ஆட்சியில் நான் போகும் பொழுது இது கிட்னி தானம் சம்பந்தமாக நான் வந்திருக்கேன்றதை தவறாக அவர்கள் புரிந்து கொண்டு கிட்னி திருட்டு சம்பந்தமாக அரசு பொது மருத்துவமனையில் ஆய்வு செய்ய வரேன் அப்படின்னு அவர்கள் விளங்கி கொண்டு அல்லது மேலிருந்து வந்த தகவலை உண்மை என்று நம்பிக்கொண்டு காவலர்கள் நிறைய பேரை நிற்க வைத்து என்னை வேண்டுமென்றே கைது செய்கிறாங்க. நான் கேட்குறேன், எதற்காக கைது செய்கிறீர்கள் அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு மேலேருந்து தகவல் வந்துச்சு, நீங்கள் ஆய்வு செய்ய போகிறீங்க. நான் சொன்னேன், நான் எப்படிங்க ஆய்வு செய்ய முடியும், அந்த அரசு அதிகாரிகள் தான் ஆய்வு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் கேட்க தயாரில்லை. நான் பேசினால் திமுகவிற்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் விழிப்புணர்வு அடைகிறார்கள். அந்த பயம் ஆட்சியாளர்களுக்கு இருக்குது, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. அதனால் அதிரடியாக ஒரு கைது. அந்த கைதுக்கு பிறகு புழல் சிறை, பிறகு அதற்கு அடுத்து கடலூர் சிறை, பிறகு நான் பிணையில் வருவதற்கு முன்னால் மற்றொரு வழக்கில் கடலூர் சிறைக்குள்ளேயே மற்றொரு கைது. இது எல்லாம் இவர்கள் செய்வதற்கு காரணம் ஒரு ஜனநாயகத்தின் குரலை, நியாயத்தின் குரலை, மக்கள் பாதிப்படைகிறார்கள் என்ற ஒரு உண்மையான உரிமை குரலை தடுக்க வேண்டும் என்று இந்த திமுகவின் அராஜக ஆட்சி அதை நடத்துகிற ஐயா ஸ்டாலின் விரும்புகிறார். அதை காவல்துறையினர் செய்கிறார்கள். நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. ஒரு அநீதியான ஆட்சியாளரை எதிர்த்து போராடும் பொழுது ஜனநாயகத்தில் இப்படிப்பட்ட துன்பங்களை நாங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறோம். ஆனால் இந்த துன்பத்திற்கு இன்னொரு 6 மாதத்தில் விடுவு காலம் வரும். ஆட்சி மாற்றம் வரும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரியான நிலைக்கு போவார் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. கடவுள் தான் அவரை காப்பாற்றணும். இதில் நீங்களும் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கும் வந்துட்டு நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து கண்டிக்கத்தக்கது. அந்த ஆளும் தரப்பு வந்து இப்படி செய்யக்கூடாது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்களை நான் மிரட்டி இல்லை ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் எடுத்தால் தான் வந்துட்டு அது வந்து திருட்டுல வழக்கில் வரும். இப்போ நானாக விருப்பப்பட்டு வரேன், இந்தாங்க ஐயா என் கிட்னி வந்து தானமாக எடுத்துக்கங்க, இந்த மாதிரி என்னோட வீட்டில் வறுமையாக இருக்குது எடுத்துக்கங்க அப்படின்னு விருப்பப்பட்டு வரும்போது அது எப்படி மேடம் நீங்கள் வந்து அதை திருட்டுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அந்த திமுக தரப்புலேருந்து கேட்குறாங்களே. நம்ம அதை தான் கேட்குறோம். இந்த விருப்பப்பட்டு நாங்களாக வரோன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, இவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா படிப்பறிவில்லாத ஏழை மக்கள். ஏன் கல்வி பெற்றவர்கள் ஏன் தானம் கொடுக்கறதுக்கு முன் வரலை? பணக்காரர்கள் ஏன் வந்து கிட்னி தானம் கொடுக்க முன் வரலை? அப்போ ஏழை பாழைகளை மட்டும் ஏன் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? அவன் மட்டும்தான் கிட்னி தானம் பண்ணுறான்னா, இப்போ ரத்த தானம் இருக்குது, எல்லாரும் பண்ணுறோம். கிட்னி தானம் அது சோத்துக்கே லாட்டி அடிக்கிற வட்டி வாங்கின ஒருத்தன் தான் கஷ்டத்தில் இருக்கிறவன் தான் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்தே தெரியுது இல்லையா? இது ஏமாற்று வேலை. அந்த மக்களிடத்த பாதிப்பை நீங்கள் சொன்னீர்களா? எவ்வளவு தொகை நீங்கள் அங்கே வாங்குறீங்க? உண்மையான தொகை எவ்வளோ? ஒருவேளை அவர்களுக்கு அந்த ஒரு கிட்னி போயிடுச்சுன்னா அவங்க லைஃப் என்ன ஆகுறது? கிட்னி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிட்டா அவர் பெருசாக முதல்ல இருந்த மாதிரி ஆக்டிவாக பண்ண முடியாது, வெயிட்டு தூக்க முடியாது, சில பின்விளைவுகள் இருக்கும். ஒரு பெரிய தொகை இருந்தால்தான் அவர் தன்னுடைய வாழ்வை பராமரிக்க முடியுமே தவிர, நீங்கள் கொடுக்குற 3 லட்ச ரூபா வாங்கி கந்து வட்டிக்காரனை கொடுத்துட்டு மறுபடியும் அவர் கூலி தொழிலாளியாக போனால் அடுத்த 3 மாதத்துலேயும் 6 மாதத்துலேயும் நோய் வந்து படுத்து அவரும் நோயாளியாக இறக்க வேண்டிய சூழல். இது தவறு. இதை செய்யக்கூடாது. ஒரு அரசும் செய்யக்கூடாது, அல்லது அரசின் கீழே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அயோக்கியர்களும் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் இதை நீங்கள் வந்து திருட்டு என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர, அறியாத மக்களிடத்தில் மூளைச்சலவை செய்கிற இது ஒரு பயங்கரவாத செயலாக நான் பார்க்குறேன்.
கண்டிப்பாக. இது வந்து ஊடகங்களுக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கும். கண்டிப்பா நம்ம எடுத்துக்க தான் வேணும் இந்த நேரத்துல. இதுல இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசு மீது வந்து அடுக்கடுக்கான பல புகார்கள் வந்துட்டு பாஜக தரப்புல இருந்தும், அதிமுக தரப்புல இருந்தும் வந்துகிட்டு தான் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல்ல எங்களுக்கான வாய்ப்பு வந்து அமோகமா இருக்கு. கண்டிப்பா நாங்க சிறப்பான முறையில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். திமுகவோ, அதிமுகவோ பலகீனமா இருந்துச்சு அப்படின்னா பாஜக உள்ள வந்துருவாங்க. ஸோ பாஜக உள்ள வராம நாங்க தமிழ்நாட்டை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை வந்து திமுக அரசு நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே வராங்களே, இது எப்படி பாக்குறீங்க? பாஜக உள்ள வந்தா என்ன அவ்வளவு பிரச்சனை? பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்தா பிரச்சனை ஆயிரும்னு யாருக்கிட்ட அவங்க சொல்றாங்க? ரெண்டு விதமான மக்கள்கிட்ட. ஒன்று சிறுபான்மை சமூகத்துக்கிட்ட, இன்னொன்று பட்டியல் சமூகத்துக்கிட்ட. இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இவங்க திரும்ப திரும்ப பாஜக உள்ள வந்துட்டா அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறாங்க. சமீபத்தில் நபிகள் நாயகத்தின் 1500வது பிறந்த நாள் விழா அப்படின்னு இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தினாங்க. அதில் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் வந்து பேசினார். அதில் வழக்கம் போல் அவர் அந்த வாக்கு வங்கி கவர் பண்ணுறதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மை அப்படின்னு ஆயிரும்னு நினச்சிட்டு அதே பொய்யை சொன்னார். பாஜக அரசு முத்தலாக்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை வந்து நாங்கள் எதிர்த்தோம், நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு துணையாக நின்றோம். பாஜக அரசு சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அது அதிமுக கூட ஆதரித்தது, ஆனால் நாங்கள் வந்து அதை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி அதை இஸ்லாமிய தலைவர்கள்லாம் கைதட்டி ஆரவாரமாக வரவேற்றார்கள். உண்மையாகவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவுள்ளவரா, இஸ்லாமிய சமூகத்தை பற்றி நலன் காக்கக்கூடியவரா என்ற கேள்வியை நான் தார்மீக ரீதியாக எழுப்ப விரும்புகிறேன். ஏன்னா முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்த பிறகு தலாக் 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 என்று ஒரே நேரத்தில் இன்ஸ்டன்ட் தலாக் கொடுத்து இஸ்லாமிய பெண்கள் ஆயிரக்கணக்கில் கையில் குழந்தைகளோடு கணவனால் பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கும் பொழுது இந்த நாட்டின் நீதிமன்றமோ இந்த நாட்டின் காவல்துறையோ அவர்களுக்கு உதவி செய்யாமல் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தின் கதவை தட்டி கதறிய அந்த பெண்களின் அழுகுரல் ஐயா ஸ்டாலினுக்கு கேட்காம இருக்கலாம், அல்லது கேட்டாலும் வாக்கு வங்கிக்காக அந்த பெண்களின் உணர்வுகள், பெண்களின் பாதிப்பை புரியாதவராக இருக்கலாம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியருடைய வாக்குக்காக சட்டங்களை கொண்டு வருவதில்லை, அவர்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி பெற வேண்டும் என்று கொண்டு வருகிறார். முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால் 1000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பாரதத்தின் எல்லா நீதிமன்றங்களிலும் இருந்துச்சு. ஆனால் இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படலை. ஏன்? இப்படி சொன்னால் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு அவருக்கான தொகையை தர வேண்டும் என்றெல்லாம் கடுமையாக சட்டத்தை கொண்டு வந்த பிறகு கணவன்மார்கள் பெண்களை வெறும் போகப் பொருளா அல்லது வேண்டுமானால் தூக்கி எறிந்து விடலாம் என்கிற ஒரு குப்பை கூலமாக நினைக்காம பெண்களை கண்ணியமிக்க மதிப்புமிக்க தன் வாழ்வின் இணை என்று நினைக்கக்கூடிய செயலை பாரத பிரதமர் ஒரு சட்டத்தின் மூலமாக செய்து இந்த நாட்டில் உள்ள 10 கோடி இஸ்லாமிய பெண்களின் வாழ்வியல் உரிமையை பாதுகாத்திருக்கிறார். அப்போ ஒரு பெண்ணுரிமையை பாதுகாத்த பிரதமரையும் பெண்ணுரிமையை குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினையும் ஒன்றுபடுத்தி வைத்துவிட்டு இந்த இஸ்லாமிய சமூகம் யாரை ஆதரித்திருக்கணும்? ஐயா நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்திருக்கணும். ஏன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான சட்டத்தை அதை கொண்டு வரல. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி அத்தலாக்கு மர்ரத்தானி திருக்குரான் சொல்லுகிறது. தலாக் என்பது ஒரே நேரத்தில் 3 முறை கொடுக்கக்கூடாது, ஒவ்வொரு காலகட்டம் இருக்கிறது, அதற்கான கடமைகள் இருக்கு, அது என்னவெல்லாம் செய்யணுன்ற முறை இருக்கிறது இவ்வளவும் திருக்குரானிலும் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைகளிலும் காட்டியிருக்கும் பொழுது அந்த நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைக்கு எதிராக நபிகள் நாயகத்தை மதிக்காமல் நபிகள் நாயகத்தினுடைய சொல்லுக்கு மிகப்பெரிய அளவிற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வேலையை ஐயா ஸ்டாலின் செய்வதும் அதை ஆதரிக்கக்கூடிய அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லாவும் நெல்லை முபாரக்கும் நவாஸ்கனியும் இன்னும் இருக்கிற இந்த சில ஜமாத்து தலைவர்களும் எடுப்புகளும் இவர்கள் போய் கொண்டாடுவதும் இது எந்த விதத்தில் நியாயம்? திருக்குரானில் முத்தலாக் என்பது தடை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முத்தலாக் தடை சட்டத்தை பிரதமர் கொண்டு வந்ததை ஐயா ஸ்டாலின் வந்து நாங்கள் அதை எதிர்த்தோம், நாங்கள் வந்து நபிகள் நாயகத்தை எதிர்த்ததை போன்று இவரை எதிர்த்தோம்னு சொல்றாரு. அவ்வளவுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். அப்போ இஸ்லாமியர்கள் 1500வது ஆண்டு நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடிய அந்த மேடையிலேயே நபிகள் நாயகம் எதை தன் வாழ்நாளில் தடை செய்தார்களோ, எதை செய்யக்கூடாது என்று தங்களுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டாரோ அப்படிப்பட்ட ஒரு தீமையான செயலை இந்த பாரதத்தில் சில இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள், அதனால் பெண்கள் பாதிப்படைகிறார்கள் என்று ஐயா நரேந்திர மோடி தடை செய்தார், இஸ்லாமிய பெண்களை பாதுகாத்தார் என்றால் நபிகள் நாயகத்தினுடைய அந்த நற்பண்பை
இந்த நாட்டில் உள்ள இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாத்து பறைசாற்றி இருக்கிற அவரை போற்றுவதை இந்த இஸ்லாமிய மக்கள் மறந்துவிட்டு நபிகள் நாயகத்திற்கு எதிராக கூக்குரலிடக்கூடிய ஐயா ஸ்டாலினுக்கு அடிவருடிகளாக அதை ஆதரித்து 1500வது நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் கொண்டாடினா, அது பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடல. நபிகள் நாயகத்தை திமுகவும் இஸ்லாமிய அரசியல் கட்சிகளும் இழிவுபடுத்துகிறீர்கள். இந்த கேவலமான வேலை செய்வதை விட வேற ஏதாவது ஒரு பொழப்பு செய்யலான்றதான் நான் பதிய வைக்கிறேன். இதுல பாஜகவிலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. சிறுபான்மையினர்களுக்கு வந்துட்டு பாஜக அரசு பெருமளவுல சப்போர்ட் செய்யல அப்படின்னு. இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கடந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் வந்துட்டு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரமாக தான் நிறைய இடங்கள்ல வந்து இருந்தது. அது வந்து தேர்தல் ஆணையமும் சரியா கண்டிக்கல அப்படிங்கிறது அந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. ஸோ ஒவ்வொரு சமயத்திலும் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களை வந்து ஏதோ தீவிரவாதிகள் போலவும் அவங்க வந்து நாட்டுக்கு ரொம்ப கேடு, அவங்களாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. பாஜக இந்துக்களுக்கான ஒரு கட்சியாக ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பாஜகவில் இஸ்லாமியர்களுக்கான பங்கு, உங்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு என்பதனால தான் நான் அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளராக சிறுபான்மை சமூகத்திற்கு உழைப்பதற்கு எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் பல்வேறு மாநிலங்களுக்கு போய் அந்த மக்களுக்கான மேம்பாடு, பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, கல்வி ரீதியாக அந்த மக்களை வளர்ச்சி பெற செய்வது, அடிப்படைவாதம் பயங்கரவாதம் என்ற ஊறிப்போன அந்த எண்ணங்களிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது, மதரசாக்கள் என்ற பெயரில் மண்ணாங்கட்டிகளாக படிக்கக்கூடிய பல மாணவர்களை உருவாக்கி அவர்களுக்கு மத ரீதியான கல்வி மட்டுமே என்று சொல்லி அதில் தவறான ஜிஹாது போன்ற மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு எதிர்விதமான விஷயங்களை சொல்லி இன்னைக்கு அவர்களை வந்து தற்கொலை படையாக அல்லது தவறான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தை திருத்த நினைக்கிறோம். இது நாங்கள் செய்யக்கூடிய செயல். ஆனால் திமுகவோட இருக்கக்கூடிய திரு ஜவாஹிருல்லா, அதே மாதிரி நவாஸ்கனி போன்ற ஷானவாஸ் போன்றவர்கள், இந்த நெல்லை முபாரக் எஸ்டிபி பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற அமைப்பு, இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரப்போகிறோம், அது இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை தரப்போகிறோம், இதை சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஜவாஹிருல்லா என்கிற இந்த மானங்கெட்ட ஒரு தலைவருடைய நிலை எந்த அளவிற்கு மோசமாக போயிடுச்சுன்னா, தொடர்ந்து 3 வாட்டி திமுக கூட்டணியில் நின்று உதயசூரியன் சின்னத்தில் நின்ற காரணத்தினால் அவர் மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சார்ல, அதை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. இந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் இஸ்லாமியர்களை அவர் எப்படி தூண்டினார் என்றால், திமுக நமக்கு எதிரான கட்சி, முஸ்லீம் லீக்னு திமுகவில் காலங்காலமாக அடிமை சேவகம் செய்கிற ஒரு கட்சி இருக்கிறது, நாம் அப்படி இருக்கக்கூடாது, சுய சின்னத்தில் இருக்கணும், அதற்கு ஒரு கட்சி வேணும் என்று சொல்லி அந்த கட்சியை ஆரம்பித்து நிறைய இளைஞர்கள் போராடி இன்றைக்கும் நிறைய பேர் கோவையில், மதுரையில், சென்னையில் சிறையில் இருக்கிறாங்க. இந்த கட்சி நல்லது செய்யும் நினைச்சு அமெரிக்காவுடைய அலுவலகம் இருக்கு, உங்களுக்கு தெரியும், கான்சுலேட் இருக்கு, அந்த இடத்துல கூட போய் நபிகள் நாயகத்தை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு இவர்கள் தூண்டி கல்லை எல்லாம் எரிந்து அதுல நிறைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்போ வன்முறையை தூண்டி தனக்கு வசதியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை வைத்து பேரம் பேசி இன்றைக்கு திமுகவுடைய எம்எல்ஏவாக மாறி இருக்கிற சுயநலவாதி மோசமான இஸ்லாமிய துரோகி என்று சொல்லக்கூடிய ஜவாஹிருல்லா இன்றைக்கு வந்து தன்னுடைய கட்சியை இழந்திருக்கிறார் என்றால், அப்ப நீங்க என்ன சொல்லி கட்சியை ஆரம்பிச்சீங்களோ அதற்கு நேர்மாற்றமாக நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். திமுகவில் நீங்க அடிமை சேவகம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதுக்கு ஏன் அப்ப இந்த கட்சியை துவங்கணும்? ஏன் கடந்த காலத்தில் நீங்க திமுகவை எதிர்க்க வைத்து இஸ்லாமிய சகோதரர்களை சிறைக்கு அனுப்பணும்? நிறைய பேர் படிச்சுட்டு வந்து வேலைக்கு போக முடியல, அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா அவங்க மேல குற்ற வழக்குகள் இருக்கு. ஜவாஹிருல்லா போன்ற நபர்கள் யார் என்றால் கடந்த காலத்தில் சிமின்னு சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடையவர்கள். இவங்களுடைய நோக்கமே இஸ்லாமியர்களை தவறான முறையில் பயங்கரவாதத்தின் பக்கம் தூண்டுவதற்கு ஜனநாயகத்தின் முகமூடியை அணிந்து கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் இவர்கள் மனிதநேய மக்கள் கட்சின்னு ஆரம்பித்தாங்க. அது போனி ஆகல. போற போக்குல வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு பயங்கரவாதின்னு ஒரு முத்திரை கொத்த முடியாதுல்ல. ஒரு ஆளும் நான் போற போக்குல சொல்ல, ஊடகத்துல பேசுறேன், தவறா இருந்தா அவங்க வழக்கு போட மாட்டாங்களா? நான் ஆதாரத்தோடு சொல்றேன். கடந்த காலத்தில் சிமி என்கிற பயங்கரவாத தடை செய்யப்பட்ட அமைப்பில் திரு ஜவாஹிருல்லா இருந்தார். அவர் இந்த சமூகத்தை வன்முறையின் பாதையில் கொண்டு செல்கிறார். மனிதநேய மக்கள் கட்சி என்று ஆரம்பித்தது திமுகவிற்கு எதிராக சுயமாக சொந்த சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி இளைஞர்களை தூண்டினார். அமெரிக்காவுடைய அந்த கான்சுலேட்ல இருந்து எல்லாவற்றையும் அடித்து நுறுக்கி அதிபயங்கரமான
ஒரு தீவிரவாத செயலுக்கு முன்னுரிமையாக இன்றைக்கு இருக்கிற திமுக கூட்டணியில் ஜவாஹிருல்லா அன்னைக்கு செஞ்சார். ஆம்பூர் கலவரத்துல காவல்துறையினரை அடிச்சு நொறுக்குனதுல யாரு? இதே ஜவாஹிருல்லா கூட இருந்த அஸ்லம் பாஷா என்ற அதே எம்எல்ஏ தானே. அப்ப இந்த அயோக்கியர்கள் இஸ்லாமியர்களை எப்படி பாதுகாப்பாங்க? திமுகவிற்கு அடிமை சேவகம் செய்து கொண்டு, நபிகள் நாயகத்திற்கு எதிரான சேவைகளை இவர்கள் செய்து கொண்டு, அதற்காக கிடைக்கிற எலும்பு துண்டுக்கு ஏன் நீங்க இஸ்லாமியர்களை பலியாக்குறீங்க? ஏன் பாஜகவை காட்டி பயமுறுத்துறீங்க என்பதுதான் என்னுடைய நியாயமான கேள்வி. திமுகவிற்கு உண்மையாகவே பற்று இருக்குமேயானால், நபிகள் நாயகத்தின் மீது அக்கறை இருக்கும்னா சாராய கடை நீங்க இழுத்து மூடுங்க. நபிகள் நாயகத்தை புகழக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? நீங்க வாழ்வில் மது குடிக்க கூடாது, மது குடிச்சால் 80 சாட்டையடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகள் நாயகத்தின் மேடையில் இருந்து கொண்டு ஒரு நாள் மீலாதுக்கு மட்டும் நாங்க சாராய கடை மூடுவோம், மற்ற இருக்கிற நாட்கள் மக்கள் குடிச்சு சாகட்டும்னு நினைச்சா, அப்ப அங்க இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் எத்தனை பேர் வந்து போராடினாங்க? திரு ஜவாஹிருல்லா இருக்கிறாரு, அவர் சாராய கடைக்கு முன்னால் நின்று போராடினாரா? கிடையாது. நெல்லை முபாரக்னு பல்லை இழித்து கொண்டு பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற அந்த தலைவர் அவரு போய் ஏதாவது சாராய கடைக்கு முன்னால் நின்று இல்லை, இவங்களாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர்கள் எந்த பாஜக உள்ள வந்துடும் நினைக்கிறாங்களோ, எந்த பாஜகவில் இஸ்லாமியர்கள் இருந்தால் அவர்கள் வந்து உண்மையான இஸ்லாமியர்கள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்றாங்களோ, அந்த பாஜகவின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் டாஸ்மாக் கடைக்கு முன்னால நின்று நானு திமுகவை எதிர்க்கிறேன், இஸ்லாமிய தலைவர்கள் நீங்க வந்து உரக்க குரல் கொடுக்கணும், திருக்குரான் சொல்லுகிறது மதுவை இறைவன் தடை செய்திருக்கிறான், அதை எதிர்த்து போராடணும்னு. அப்போ பாஜகவில் இருக்கிற நாங்கள் உரக்க குரல் கொடுக்கிற மதுவுக்கு எதிராக திமுகவை ஆதரிக்கிற நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிற நீங்கள் அதை வந்து ஆதரிக்காம ஒரு பொதுப்படையா வந்து நீங்க மௌனம் காக்கிறீர்கள் என்றால் இது எந்த விதத்துல நியாயம்? இதுல திமுக வந்து தனக்கான ஒரு முத்திரையை வந்து பதிக்கிறாங்க. நாங்க தான் வந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன், சிறுபான்மையின மக்களுக்கு நாங்க தான் வந்து உற்ற துணையாக இருக்கிறோம், பாஜக பாத்தீங்களா உங்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படியான விஷயங்களை வந்துட்டு காட்டி காட்டி தான் வந்துட்டு சிறுபான்மையின மக்களை வந்துட்டு தன் பக்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரொம்ப முனைப்போட வந்து செயல்பட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு வாக்கு வங்கிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்களா சிறுபான்மையின மக்கள்? சிறுபான்மை மக்களை நீங்க ஆசை வார்த்தை காட்டி அல்லது அவர்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் தற்காலிக சந்தோஷத்திற்காக பலியாக்கக்கூடிய செயலை திமுக செய்யுமேயானால் அது பாஜகவிற்கு வேலை அல்ல. நாங்கள் விக்ஷித் பாரத் 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம், சுதந்திரம் பெற்ற 100வது ஆண்டு உலகின் குருவாக இந்த பாரதம் இருக்கணும். அதுல 25 கோடி இஸ்லாமியர்களும் ஏனைய சிறுபான்மை கிறிஸ்துவர்களும் எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த வளர்ச்சியில் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சின்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார். ஏன்னா அவர் பாரதத்தின் பிரதமரா மட்டுமே இல்லை, 140 கோடி மக்களின் சேவகன் சொல்றாரு. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொருத்தையும் பிரிக்கிறார், பட்டியல் சமூகத்தை தனியா பிரிச்சு அவர்களுக்கான சில வேலைகளை. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப பாதுகாவலன் அப்படின்ற மாதிரி சொல்லிங்க. இதே இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலன் சொல்லவே இல்லைங்க, அவர் 140 கோடி மக்களின் பாதுகாவலன். சரி, ஓகே, 140 கோடி மக்கள் வந்து பாதுகாவலனாக இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்திலே ஆகட்டும், இன்னும் சில வட மாநிலங்கள்ல ஆகட்டும், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து தாக்கப்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான செயல்கள்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டில் நடக்கல. அடிப்படையில் ஒன்று புரிந்து கொள்ளணும், அது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தாலும் சரி மத்திய பிரதேசத்தில் நடந்தாலும் சரி, ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு இஸ்லாமியரை பார்த்து நீ சொல்லுன்னு சொல்லி ஒரு கடும்போக்கோடு சில நபர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்துத்துவாவிற்கு எதிரானவர்கள், இந்த பாரதத்தின் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படைக்கே எதிரானவர்கள், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிரானவர்கள். அவர்கள் என்ன வேடம் வேணா போட்டுக்கிட்டோம், அவர்கள் காவி உடை அணிந்து கொள்ளட்டும், இல்லை ஜெய் ஸ்ரீராம் சொன்னாதான் உண்மையான இந்து அப்படின்னு அவர்கள் நினைத்து கொள்ளட்டும். ஆனால் நிதர்சனம் அது கிடையாது. சமீபத்தில் சிந்தன் பைடக் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழ்ல சொல்லணும்னா சிந்தனை அமர்வுன்னு, தமிழகத்தினுடைய மிக முக்கியமான 60-70 பேர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமர்வு. அதுல அவர் பேசும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்பதை தாண்டி இந்த பாரதத்திற்குன்னு ஒரு தன்மை இருக்கு, இந்த மண்ணுக்குன்னு ஒரு பண்பாட்டின் அடிப்படையில ஒரு தன்மை இருக்கு. அது என்னன்னா, நீங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இஸ்லாமியர்களா இருந்தா அதை இந்த மண் ஏத்துக்காது, உங்களை புறக்கணிச்சிரும். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நீங்க கிறிஸ்டியானிட்டியா இருந்தா இந்த மண் உங்களை ஏத்துக்காது, இந்த மண் உங்களை புறக்கணிக்கும். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஹிந்துத்துவா பேசினாலும் இந்த பாரத மண் ஏற்றுக்கொள்ளாது, அதையும் புறக்கணிக்கும். ஏன்னா இங்க எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு வேலையே கிடையாது. இந்த மண் நடுநிலையான உள்ள மக்கள் நடுநிலையான விஷயங்களை மட்டும்தான் ஏத்துக்குவாங்க. அதனால நீங்க எக்ஸ்ட்ரீமா இஸ்லாம் அப்படின்னு போனீங்கன்னாலும்
இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எக்ஸ்ட்ரீமா கிறிஸ்துவன் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீமா ஹிந்துத்வா என்று சொல்லி மதவெறியோடு நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சும்மா மேடையில பேசல. சிந்தன் பைடக் என்பது மிக முக்கியமான தலைவர்களுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு மிக முக்கியமான பேச்சு. அதில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஷ் அதை சொல்றாரு. அந்த அமர்வுல நானும் கலந்து கொண்டு இருக்கிறேன்றதுனால இது சொல்றேன். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த மண்ணுக்குன்னு என்ன இருக்குதோ அந்த மண்ணின் பண்பாட்டிற்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஒருத்தர் ஒரு இஸ்லாமியரை அடித்தால் அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இந்துத்வா, அது இந்த மண்ணுக்கு எதிரானது, இந்த பண்பாட்டிற்கு எதிரானது, பாரதத்தினுடைய நம்பிக்கைக்கும் பாரத மக்களின் கொள்கைக்கும் எதிரானது. அதை யார் செய்தாலும் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், ஒதுக்கப்படுவார்கள், அவர்களுக்கு வரலாறு இல்லாமல் அழிக்கப்படும். இதுதான் இந்த மண்ணின் அடையாளம். அதை பாரதிய ஜனதா கட்சியில் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பதனாலதான் நாங்கள் பண்பட்டு இருக்கிறோம். அனைத்து மதங்களையும் மதிக்கிறோம். அதே வேளையில் எந்த மதத்தையும் இழிவுபடுத்துவதையோ, குறிப்பா தமிழகத்துல ஹிந்து மதத்தை இழிவுபடுத்துவதையோ ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு இஸ்லாமியனாக நானும் இந்து மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன்னா எங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது தாண்டி இந்த மண்ணின் மனம் அப்படித்தான் இருக்கும்ன்றதை நாங்க பறைசாற்றுவோம். இங்க உண்மையிலேயே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இங்க ரொம்ப நடுநிலைமையாக இருக்கிறதா? சிறுபான்மையினர்கள் ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்களா? எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்ற மாதிரி? ஏன்னா வந்துட்டு ஆளும் தரப்பே பிரதமர் மோடி அவர்களே நிறைய மேடைகள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி இருக்கிறாங்க, நிறைய பதிவுகள் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னாவே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, பாத்தீங்களா அது வந்து பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களை குறி வைக்கிறார். அப்படி கிடையாதுங்க. இஸ்லாமியர்கள் என்ற பொது வார்த்தையில் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களும் வருவாங்க, வங்கதேசத்தினுடைய இஸ்லாமியர்களும் வருவாங்க, ஆப்கானிஸ்தான் இஸ்லாமியர்களும் வருவாங்க. அவர்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்கள். அவர்கள்லாம் நம்ம தேசத்துக்குள்ள வந்து பல்வேறு பயங்கரவாத செயல்ல, திருட்டுல, கொலை கொள்ளையில ஈடுபடுகிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணில் பிறந்த பாரத தாயின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசினுடைய நலத்திட்டங்களை அவர்கள் பறித்து கொண்டு போகிறார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக பாகிஸ்தான்ல இருந்து வந்தா அரவணைச்சிருவோமா? அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக பங்களாதேஷ்ல இருந்து வந்தா அரவணைச்சிருவோமா? அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தா நாங்க அரவணைச்சிருவோமா? தேவையில்லை. மதத்தின் அடிப்படையில் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், ஆனால் தேசத்தின் அடிப்படையில அவர்கள் வேறு, நாம் வேறு. பாகிஸ்தான் என்பது பயங்கரவாதத்தையும் பிரிவினைவாதத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தேசம். அங்க இருக்கிற ஒரு இஸ்லாமியர் இங்க வந்தா அவன் என்ன விதைப்பான்? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தீங்கை விளைவிப்பான். இங்க உள்ள இந்துக்களை எதையாவது செஞ்சுட்டான்னா அப்புறம் தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் தலைகுனினும், பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் தலைகுனினும். இது தேவையில்லை. நீ இஸ்லாமியன் என்றால் உன் நாட்டில் இஸ்லாமியனா வாழ்ந்துக்கோ, நீ வழிபாட்டு முறையை செய்துக்கோ. ஏன் நாட்டுக்குள்ள ஊடுருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இது தெளிவான முடிவு தானே. அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை எல்லாம் வழிபாடு செய்ய விடாம அடிச்சு விரட்டினா அந்த மக்களுக்கு நாம இங்க CAA என்ற குடியுரிமை திருத்த சட்டத்துல அவர்களுக்கு வாய்ப்பை வழங்குறோம். இது வந்து ஏன் இஸ்லாமியருக்கு வழங்கலன்னா அவன் நாடே இஸ்லாமிய நாடுன்னு வச்சிருக்கிறான். அங்க இந்துக்கள் வாழவே முடியாதுன்னு ஒடியாடுறவங்களுக்கு தான் இங்க கொடுக்குறோம். அப்ப பாகிஸ்தான்லயோ வங்கதேசத்துல உள்ள மற்ற முஸ்லிம்கள் வந்து அங்க எங்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லை, அதனால நாங்க இங்க வரோம்னு சொல்ல முடியுமா? அது ஏற்புடையது இல்லை. அதனால ஊடுருவல்காரர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களே அவர்களுடைய நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டியது நியாயம். சவுதி அரேபியாவில் விசா இல்லாம இங்க இருந்து போற இஸ்லாமியர் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணி அந்த நாட்டுக்கு சவுதி அனுப்புமோ இல்லையா? அது ஒரு இஸ்லாமிய தேசம் தானே. அப்ப அங்க இஸ்லாமியர்கள் என்று பார்ப்பதில்லை. என் தேசத்தில் என் குடிமகனுக்கு தான் முன்னுரிமை, என் தேசத்தில் என் மக்களுக்குத்தான் முன்னுரிமை. நீ வெளிநாட்டிலிருந்து வந்தால் உன்னுடைய பர்மிஷன் முடிஞ்சிருச்சு, விசா முடிஞ்சிருச்சுன்னா போகணும். இல்லை என்றால் நீ ஒரு தவறான குடியேறி, நீ இங்கு ஊடுருவல் செய்திருக்கிறாய் என்று கைது செய்யறது சவுதி செய்யும், குவைத் செய்யும், கத்தர் செய்யும், பஹ்ரைன் செய்யும். இதெல்லாம் வந்து இஸ்லாமிய நாடு தானே. அதெல்லாம் செய்யும் போது நியாயம். பாரத மண்ணில் உள்ள ஒரு பிரதமர் ஊடுருவல்காரர்களாக இருக்கக்கூடிய பங்களாதேஷோ அல்லது பாகிஸ்தானோ உள்ள நுழையக்கூடாது, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நுழையக்கூடாதுன்னு சொன்னா பார்த்தீர்களா? இஸ்லாமியருக்கு எதிராக பேசுறாங்க. இது என்னங்க நியாயம்? இல்ல ஜிஎஸ்டி வந்து இப்ப குறைச்சிருக்காங்க சார். இப்ப வந்து ஜிஎஸ்டி குறைச்சது வந்து பீகார் தேர்தலுக்காக தான் வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப வரிச்சுமை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது, ஜிஎஸ்டி ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருந்தது. இப்ப வந்து குறைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். இப்ப மோடி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னையில இருந்து உங்களோட சேமிப்பு வந்து உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையா இல்லையா? அப்ப இத்தனை நாளா எங்க சேமிப்பெல்லாம் நீங்க சுரண்டிக்கிட்டு இருந்தீங்களா? அதாவது காங்கிரஸ் காலத்தில் செய்த தவறுகளை நீங்கள் மறந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாப்கின் இருக்குல்ல, அதுக்கு அவர்கள் 13% வரி போட்டாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தீபாவளி பரிசுன்னு சொன்னாங்கல்ல, அதுல பெண்களுக்கான பரிசு என்னன்னா நாப்கினுக்கு 0%, ₹1 கூட உங்களுக்கு அதுல வரி கிடையாது. இது உங்களுக்கு வந்து ஏற்புடையதா இல்லையா? அல்லது
பால் விலை என்பது 18% வரியா இருந்துச்சு. அது வெறும் 5% இன்னைக்கு குறைச்சிருக்காங்களே, அது உங்களுக்கு ஏற்படுதே இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சிமெண்ட்டுக்கு 30% வரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஜிஎஸ்டி வரியில வெறும் 18% தான் இருக்கு. அப்ப இது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? அல்லது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மக்கள் குடிக்கிற சாதாரண ஒரு காஃபிக்கு 30% வரி விதிச்சாங்க. இன்னைக்கு வெறும் 5% தான் அதுல வரி இருக்கு. அப்ப இது உங்களுக்கு ஏற்புடையது இல்லையா? காங்கிரஸ் செய்த கயமைத்தனம், துரோகம், அவர்கள் மக்களை வரியில வாட்டி வதைத்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு தீபாவளி பரிசாக குறிப்பாக பெண்கள் முக்கியத்துவப்படுத்தக்கூடிய சாதாரண உணவுப் பொருட்கள் இருந்து மருந்து பொருட்கள் எல்லாத்துக்கும் 0 அளவிற்கு கொண்டு வந்து, அல்லது அதிகபட்சம் 5% வரி என்று கொண்டு வந்து 2 லட்சம் கோடி ரூபாய்கள் இன்றைக்கு இந்த தேச மக்கள் பயனடைய போகிறார்கள். பாரத மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான விஷயத்தை சாதித்திருக்கிறார். அதை திரு நரேந்திர மோடி செஞ்சதை நம்ம வரவேற்கணுமே தவிர இதை குறை சொல்வது குறுமதியாளர்கள் வேண்டுமானால் சொல்லலாம், உண்மையான நற்குணமுடையவர்கள் பாராட்டுவார்கள். 10 வருஷத்துல இல்லாத ஒரு ஞானோதயமானது திடீர்னு இப்படி வந்திருக்கே, மக்கள் மீது இவ்வளவு ஆர்வம், இவ்வளவு பாசம் வந்தது. என்ன திடீர்னு இவ்வளவு பாசம் எங்க மேல எல்லாம்? இந்த நாட்டில் அதிகபட்ச கடன் சுமையில தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. அந்த கடனை குறைக்கணும் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய ஒவ்வொரு பொருட்களும் சீனாவிலிருந்து வரக்கூடியதை வாங்குவோம். நம்முடைய பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறத வாங்குவோம். ஆனால் அதை மாற்றி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லி ஒரு அபியான் உருவாக்கி நம்முடைய தற்சார்பு கொள்கை நம்முடைய பாரதத்தில் உருவாக்குவதை நாம் வாங்கணும், சுதேசியாக நாம் நம்முடைய பொருட்களை ஒவ்வொன்றையும் பயன்படுத்தணும்னு இன்றைக்கு அதை வலியுறுத்துகிறார். அதன் மூலமாக நாட்டின் வளர்ச்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அமெரிக்காவுக்கு மண்டியிட்ட காங்கிரஸ் ஒரு காலம் இன்றைக்கு அமெரிக்கா 50% வரி போட்டு பணிய சொன்னாலும் பணியாமல் என் சொந்த மக்கள் சொந்த நாட்டில் உற்பத்தி செய்வதை வைத்து நாங்கள் தேசத்தின் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோம்னு சொன்னா இந்த பிரதமரை பார்த்து நீங்க இப்படி பேசலாமா என்பது ஒண்ணு. ரெண்டாவது, இன்றைக்கு நீங்க பார்க்கணும், உலக சந்தையில சீனா தான் மிகப்பெரிய அளவிற்கு இருந்தது. அதை மாற்றி பாரதத்தின் பொருட்கள் தரமான பொருட்கள்னு உலக சந்தையில இன்னைக்கு நாம கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு விற்பனை களத்தை உருவாக்கி இருக்கிறோம். அமெரிக்காவிலிருந்து சில பொருட்கள் நமக்கு வராவிட்டாலும் பல பொருட்கள் நாம் தான் அனுப்பி கொண்டிருக்கிறோம் என்பதை அமெரிக்கா மறந்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் சாதாரண விஷயமா அதை கருத முடியாது. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட மீண்டும் புதுப்பிக்கிறாங்க. கூடிய விரைவில் அந்த 50% வரியும் தள்ளுபடி ஆகும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பொக்ரான்ல அணு ஆயுதத்தை நாம் வெடிக்க செய்யும் பொழுது இதே அமெரிக்கா நமக்கு தடை செய்தது. ஆனால் அதற்காக அன்றைக்கு இருந்த மாண்புமிகு பாரத பிரதமர் அடல்ஜி அவர்கள் துணிவாண்டாங்க. திரு வாஜ்பாய் அவர்களுடைய அந்த துணிவு எந்த அளவிற்கு இருந்தது என்றால், எங்களுக்கு பொருளாதார தடை விதித்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், எங்கள் தேசத்தின் பாதுகாப்பு முக்கியம் நின்றாங்க. அதனால் அணு ஆயுத நாடாக பாரதம் உருவானது. அமெரிக்கா ஒரு கட்டத்தில் பொருளாதார தடையை பின்வாங்கியது. அது மாதிரி 50% வரி இன்றைக்கு விதித்தாலும் அமெரிக்காவே அதில் பின்வாங்குமே தவிர நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எங்கள் சொந்த நாட்டின் பொருட்களை உபயோகப்படுத்துவோம். அமெரிக்கா பொருளோ அல்லது அந்நிய நாட்டு பொருளோ அதை புறக்கணிப்போம் என்ற ஒரு முடிவை இன்றைக்கு பாரதம் முழுக்க ஒரு பிரச்சார இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட நற்செயல்களின் நாயகனாக திரு நரேந்திர மோடி இருக்கிறார். அவரை பின்பற்றுவதில் பெருமைப்படுகிறோம். அவரின் கரத்தை வலுப்படுத்துவது 140 கோடி மக்களின் கடமை என்பதை நான் அனைவருக்கும் சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.